ஹலோ, எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முடக்கத்தான் கீரையை வச்சு இட்லி, தோசை, ஊத்தப்பம் செய்யலாமா? அதுக்கு 2 அழாக்கு அரிசி ஊற வச்சுக்கணும், ஒரு அரை அழாக்கு உளுந்து ஊற வச்சுக்கணும், அது கூட வெந்தயம் போட்டு இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 4 hours ஆன பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அரிசியெல்லாம் ஊறி நல்லா அரைச்ச பிறகு அது கூடயே ஒரு 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது உப்பு போட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இது நல்லா இதுவாகணும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் இதை இட்லி பேட்டரை எடுத்து இட்லியாக ஊற்றிக்கலாம். இட்லி கட்டரை எடுத்து இட்லி ஊற்றிட்டோம்னா முடக்கத்தான் கீரை இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது தக்காளி சட்னி எது கூட சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது பிடிக்காதவங்க தோசையாக கூட அதை ஊற்றி சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. அதுவும் இல்லை ஊத்தப்பம் வேணும்னா நம்ம கேரட்டு துருவிக்கணும், வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கணும், பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அந்த பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தவா போட்டு அதை ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். அது ஊத்தப்பம் ஊற்றும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதை 2 பக்கமும் திருப்பி போடலாம். அதுக்கு முன்னாடி ஊத்தப்பம் ஊற்றும்போதே நம்ம மிளகாப்பொடி இருந்தால் வீட்டில் அந்த மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் கேரட் துருவி 2 பக்கமும் செவந்து எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சுவையான இந்த முடக்கத்தான் கீரை ஊத்தப்பம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வாட்டி இது ஹெல்த்தியான டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நல்ல மூட்டு வலிக்கெலாம் நல்லது. தேங்க்யூ.